என்னப்பா அப்படி படுத்து கிடக்கிய சட்டியோட சட்டி கொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல கொட்டாவாய் செவக்கும் வச்சானான் வச்சினி நீனும் தொட்டா தோல் பறக்கும் தொட்டா தோல் பறக்கும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்புல வேணும் கொட்டாம்பாக்கு என்ன வந்து வராங்கட்டு ரொமான்ஸ்ல வேற தெரியுது என்னன்னு கேக்குறேன். ஆஸ்பத்திரி போயிட்டு அப்படியே எதுக்கு அங்க போனாப்ல குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு குளுக்கோஸால ஆபரேஷன் பண்றதுக்கு போறான்னு கேக்குறேன். இது எதுக்கு பொம்பளையால போட்டு நோத்தாங்கமான்னு பேசிக்கிறேன். நான் எதுக்கு ஆம்பளை போட்டு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்னா நான் ஏன் பேசணும்னு கேக்குறேன். என் தம்பியில பூரா வரும்பொழுது ஏதோ என்னால முடிஞ்ச சார்ஜ் ஏற்றி விடுவேன். ஓஹோ திஸ் மூடு டைம் நாளைக்கு ஆடல் பாடல் நான் ஆடல் பாடல இன்னைக்கே அதை செஞ்சு விட்டுறேன். என்னது தப்பு? இங்கே டான்ஸாக நடிக்கும் அன்பு சகோதரி எங்களது ஹாலிவுட் அனிதா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கிறோம். கைதட்டு விடும் பெரியப்பா லேசாத புழங்கி விட்டு பாப்பா. அத்தை தண்டி ஆளை போய் பெரியம்பளர் சுப்பிரமணிய மாமா அவர்கள் அன்பு பிள்ளையா துண்டா அவளை பெரிய ஆளை போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறிய? இல்லைங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை. சிரிப்பே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இவ்வளவு வயசுல சிரிப்பு என்னை இழுக்குது. அவர் தன்னுடைய இதை கட்டி வைத்திருக்கிறார். எதை கட்டி வச்சிருக்காருன்றீங்க? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பிரச்சனை முண்டை மரியாதை பேசுன்றேன். யாரு நீ முத யாருன்னு கேக்குறேன். ஓகே மாமா நான் பேசுறேன் மாமா. பொம்பளை ஏறி அடிக்க வந்தா நாடு விளங்க மாட்டா? எப்படி விளங்கிட்டு தானே இருக்குது. நான் சிவனே என்று உத்திராசம் போட்டு இருக்கிறேன். நான் தான் அந்த ருத்ராசத்தை போட்டு இருக்கிறது நானே தான். ஆனால் உத்திராசம் போட்டு விட்டு நீ குத்ராசம் என்று சொல்கிறாய். ஆமா உண்மையா தானே. தவறு என் தாயே, என்னை உற்றுப்பார். நன்றாக தெரிகின்றது. சக்தி உலகத்திலே தெய்வ சக்தி இருக்கிறதா? என்ன மகமாய் நாடன் டைலாக் இருக்கு. என்னம்மா இங்க வா. என்னங்க நெருப்பு கோத்தடிக்குது ஓரே கோத்தடிக்குது ஓரே கோத்தடிக்குது வாடா வாடா ஏ அடிச்சுக்கல அனிதா கிளம்பலையா? அந்த பாட்டுக்கு நீ என்ன பண்ணணும்? மண்டி ஓட்டு கீழ இருந்து தடை. யார என்ன சொல்லணும்னு கேக்குறேன். கீழ இருந்து காலை தடவிட்டே வா. அப்படியா? இப்ப செய்யற பாருங்க. நெருப்பு கோத்தடிக்குது ஓரே கோத்தடிக்குது ஓரே கோத்தடிக்குது வாடா வாடா காளி முண்டை. ஏய் எத்தனை கூசு இல்லாம அங்கேயே கை வைக்கிறாப்பா. இல்லங்க நீங்க தானே சொல்லுங்க கீழ இருந்து தடவிட்டே வரணும்னு. தம்பி இந்த சீனுக்கு மட்டும் நீங்க வரீங்களா? எதுக்கு நீங்க அவரை கூப்பிடுங்க? இந்த மைக்கில் கொஞ்சம் வாலி வைப்பா. ஹலோ என் தம்பியில கேமரா மறைக்குதாடா? இங்க வந்து மல்லாக்க படுக்கிறியா? இடம் தான் இருக்குது விலாசமா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என் தம்பியரெல்லாம் களித்தனத்தோடு பார்க்கவில்லை. ஓஹோ காமத்தோட பார்க்கறாங்களோ? காமம் கிடையாது. ஒவ்வொரு இளைஞருக்கும் திஸ் லீக் அவுட் அந்த மூமெண்ட். லீக் அவுட் அந்த மூமெண்ட் என்ன லீக் ஆகுதா? லீக் ஆனால் இஸ் அனபண்ட் அந்த ஒட்டச். அப்படியே என்ன? ஒட்டச் திஸ் லேடிஸ் ஒன் பெட்டக்ஸ். ஓ பெட்டக்ஸ்னா குண்டின்னு தான அர்த்தம். ஏய் காளிச்ச காலத்தி மலை அரைஞ்சு விடுவேன். என்னையா அப்புறம் எங்க ஊர்ல அதானங்க சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. வா பேசுற டைலாக்கு பிறருக்கு வாகனத்தில் செல்கின்ற பொழுதுதான் புரிய வேண்டும். வாகனத்துல புரியும் போது எங்கடாவது கொண்டுகிட்டு இது பண்ண சொல்றீங்க நீங்க. திஸ் இஸ் எ கலவை மிஷின். ஓ கலவை மிஷினா போட்டுக்கிட்டு அடிக்கிற மிஷின். நீ திஸ் இஸ் எ கலவை மிஷின். நான் சென்ட்ரிங் பாய். சென்ட்ரிங் பாய் சாரம். சாரம் என்றால் லென்த் கம்பிலே நின்று கொள்வது. அப்ப லென்த் நிக்குதா நிக்கலையா? திஸ் கலவை மிஷின் திஸ் ரோலிங் மட்டகம் என்னைய கட்டவத்துல பேசிட்டு இருக்கற. திஸ் சாயிண்ட் இந்த சென்ட்ரிங். சென்ட்ரிங் இந்த ஸ்ட்ராங் அண்ட் பலகாடப்பு. பலகாடப்பும் ஓத்த உனக்கு நீர் கடுப்பு. வேணாமானே கட்டிப்பிடி கூடாதானே? நீங்க சட்டியோட படுங்கனே. அவர் சட்டியோட படுக்கலாம் மரியாதை. ஆனா கட்டி பிடிக்க இரு. ஹாலிவுட் அனிதா என்றால் எத்தனை பப்புனுங்கள் பயந்து ஓடுறாங்க. உன் திறமைக்கு நான் உன்னை வாழ்த்துகிறேன் என் தங்கச்சியே. நன்றி அண்ணா. ஆனா என்கிட்ட உன் பருப்பு வேகாது. அது நீங்க நினைக்கிற தப்பு. அப்ப வேக வச்சிட்டு போ. எம்கேஆர் தப்புனா பெரிய நான் பெரிய ஆள் இல்ல. நிப்பாட்டியா? நிப்பாட்ட முடியாது நரம்பு தளர்ச்சி. அத நான் பார்த்து நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு நிப்பாட்டதா படுக்க வைக்கிறதுங்கிறது இந்த ஹாலிவுட் அனிதா தான். படுக்க வைக்க கூடாது. ஏன்றே? அது சைனாக்காரன். நீங்க நினைக்கிறது தப்பு.
எப்போ அனிதா நிக்க வச்சு பார்த்து தான் பழக்கம். அப்ப நிக்க வைக்க கூடாது. ஏங்கன்றேன். பஸ்ல ஏற முடியாது. நீங்க நீங்க எதை சொல்றீங்க? தட்டும். ஹலோ, நீங்க எதை பத்தி பேசிருக்கீங்க? ஆடியன்ஸ் புரியும். வாவ், கப்ளிங் இந்த ஓஸ். ஒரே டயலாக் தான் பேசுவேன், அப்படியே சிவசமாதி அடைஞ்சு. அப்படியே ஆயிரணும், ஒரே இதுலயே ஆயிரன்றீங்களா? திஸ் கிளியான் செட்டி. கிளியான் செட்டினா அவங்களுக்கு தெரியும். வாவ், எப்படி அவங்களுக்கு புரியுது அந்த அளவுக்கு? அதானே அவங்களுக்கு வேலையே. என் தம்பிகளுக்கு பூரா அதே வேலை. கிளியான் செட்டினா என்ன, ஓஸ்னா என்னங்கறத பாத்துக்கிட்டே இருக்கதான் வேலை. கிளியான் செட்டி திஸ் 3 பாக்கெட். வாவ், வெல்கண்ண. என்னது விளக்கண்ணையா? விளக்கண்ண. யார பத்தியா விளக்கண்ண? உள்ள இழுத்துறோம். என்னையா பேசுற? திரி உள்ள இழுத்துறோம். ஓ, அந்த எண்ணெய் அப்புறம் உள்ள இழுத்துறன்றீங்க. உள்ள இழுத்துச்சு தான் வேலை முடிஞ்சு. நான் தெரியாம இருக்கிற இந்த கிளாஸ்ல எங்க போய் உட்கார்ந்து படிப்பீங்க? அப்பப்ப யோசிப்பேன். பொத்து ஏதோ பொத்துன்ற நீ மூடு மூடு போடல. எனக்கு கிளம்புது. தப்பு எனக்கு. உங்களுக்கு தப்புங்கிறீங்களா சரிங்கிறீங்களா? உனக்கு திஸ் நீர் கசிவு. எனக்கு கிடையாது நீர் கசிவு. நீங்க வந்தாதான் தன்னால வருது. வர முடியாது. வருதுன்றேன். காப்பு கட்டியிருக்கேன். காப்பு நானும் கட்டிருக்கிறேன். அப்ப உனக்கு ஆப்பு வைக்கிறேன். நீங்க சரியான அப்பனா ஆப்பு வச்சு பாருங்கன்றேன். வைக்க முடியாது. வைங்கன்றேன். வச்சிருக்கிறது முருங்கை குச்சி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். நாளையில இருந்து மூங்கி குச்சி. அப்ப அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. வர புரியாம தான் உட்காந்துருக்கா. அது புரியும், என் தம்பிகளுக்கு மட்டும்தான் புரியும். அண்ணே, நீ ஒழுங்கா உட்கார்ன வேட்டிய முடி. அப்ப இவ்வளவு நேரம் நீ அதையே பாத்துக்கிற காரணம், அந்த லிங்க் நீ கரண்ட் புல்லு ரீடிங் அடிக்க வந்தவ. அது வோல்டேஜ் கம்மி. அது ஏங்க அப்படி சொல்றீங்க? வோல்டேஜ் பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ அது சிங்கிள் பேஸ். ஓஹோ, இரவு 3 மணிக்கு தான் 3 பேஸ். என்னமோ சொல்றீங்க. நம்ம அது பாத்தியா, எங்க அண்ணன் சொன்னவனே ஏன் தூக்கி காமிக்குது? எதை? அது இதுக்கு முன்னாடி ஜவுளி கடையில அளவு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஓ, அதுக்கு தான் தூக்கி காட்டுறாப்லையோ? அனிதா, சொல்லுங்க. நான் உன்னை பேசவே மாட்டேன். எனக்கு ஆணை விட பெண்கள் தான் கலைத்துறையிலே சிறந்தவர்கள். நான் உன்னை போய் அப்படி இப்படின்னு பேசி உன்னை கட்டி பிடிச்சி அந்த காசை கொண்டு போய் 10 பேருக்கு கஞ்சி ஊத்துறது புண்ணியம் இல்லை. கண்டிப்பா. வாழ்த்துக்கள் தங்கச்சி. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஆனா என் மாணவர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வளர்ந்து வர்றவங்க ஏதோ லேசா புழங்கி விடு. அப்படிலாம் கிடையாதுங்க. வருவாங்க. வர குருநாதர் எப்படியோ அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் ஒழுக்கமாக கத்துக்க வேண்டும். அவங்க லேடிஸ் விஷயத்துல மோசமா இருக்காங்க. ஆத்தாடி, சரியான பொறுக்கி பேலா இருப்பாங்க அவளையே. இப்போ வருவாங்க. உங்க சிஷ்ய. ஆனா 3 பேரும் 3 ஜெயிச்சா இருப்பேன். நீ உண்மையாலுமே இன்னைக்கு தாங்க நான் பாக்குறேன். கட்டபுள்ள குட்டபுள்ள கருகமண்ணி போட்டவள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்க முன்னம்மா. கட்டபுள்ள குட்டபுள்ள கருகமணி போட்டபுள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா. ஐயா, இதுதான் முத தமிழ்நாட்டிலே வாழைமரம் ஊண்டனவருடைய சிலை. பாருங்கய்யா. தம்பி, உண்மையிலே ஐஸ் வண்டியா? அனிதா, மைக் எங்கிட்ட தூக்கி கேட்க கூடாது, அரைஞ்சு விடுவேன். நீங்க நினைக்கிறேன் தப்பு. வைக்க கூடாது. இல்லங்க, கேமரா போக்கஸ் ஒரே மாதிரி ஆங்கில வச்சிருப்பாங்க. எங்கன கொண்டு தெரியும். போய் கூட இருட்டுல கூட வைக்க கூடாது. ஏய், இந்த ஆளெல்லாம் எங்க புடிச்சிய? மை ஸ்டூடண்ட். ஓகே, ஸ்டூடண்ட். ஐஸ் வியாபாரம் பாருப்பா. அத்தியா, ஏய் நீ ஸ்டூடண்ட் சொல்லிட்டு அவன் சூட முட்டையில கை வைக்கிறியே. இல்லங்க, எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அவன் ஜடக்குன்னு என்ன பண்ணிட்டான்? அவன் உரையில கை விட்டான்னா தலை முறகாட்டு போகும். பிரைத்தினி பையன் மகளே வாத்தியாரே, போய் எரிஞ்ச மாட்டேன். நம்மளுக்கு இருக்கிறதே முடிக்கான என்ன ஒன்று பெரும் போய் சொல்லக்கூடாது. முண்டை கண்ணு வட்டுரும். மாமா, அங்கு மாமா அவர் பேரு. சூடு என்ன பேருங்க? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்க நெல்லம்மா. என்ன குட்பால் விளையாடுற மாதிரியே இருக்கு ஆளு. உண்மையிலேயே லூசா என்னன்னு தெரியல. என்ன ஐயோ, என் தம்பியை வெறி ஆயிட்டானாக்க. என்ன செய்யறதுன்னே முண்டைக்கு தெரியல. எந்த ஊரோட வெறுங்கையில் ஐஜி ஊத்தாங்க. அங்கு மாமா, மாமா ஒரு பாட்டு பாடுங்க மாமா. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது.
ஒரு தெம்மாங்க பாட்டு பாடுங்க. அனிதா பாட்டை பாரு. பாடுங்க மாமா. அடி அத்தை மகனா உன்னை அரவணைக்க ஆசைப்பட்டேன். ஒரு முறைக்கு என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்னத்தனாயி. இன்றுடன் பள்ளிக்கூடம் லீவ் விடப்படுகிறது. போய் அப்பா மேகி கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிட்டு ஆயிரு. என்னது அப்பாவா? அத்தை மக உன்ன நான் அரவணைக்க ஆசைப்பட்டேன். ஒரு முறைக்கு இந்த பப்புளுக்கு வாக்கப்பட்டு நீ சின்ன தலையே மங்க மாசால மலை மேல மதுரைக்கு போறே வழி மேல. போடுங்க மாமா. போடுறா என்ன புதுசு ஆடையாண்டா வேடிக்கை பார்க்குறேன் பாரு. கலைவெல்லாம் குசு போட்டா அனிதா கலை கிரகத்துக்கு செத்து போவா. ஆத்தாடி என்ன ஆளு அங்கு மாமா எப்படி மாமா ஆட்டான் சூப்பரா போறீங்க. இப்போ பட்டன் நமக்குன்னா அந்த பொம்மை உள்ள போயிடும். ஸ்ட்ராங்கா இல்லைங்க. ஆக எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு கண்ணை துறக்கணும் சாமி, கைய துடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. என்ன ஒற்றை குச்சி மாதிரி வந்து நின்னு என் மாணவர்ல சொன்னீங்கல்ல லூசு மாதிரியே தெரியும்ல. என்னங்க அது? காரிக்கால செவலக்கால ரெண்டு மாடு ஓட்டி வந்திருக்கேன். உண்மையில மாடுதானா? ஆமாங்கய்யா. மாடு இருக்கு தெரியலையா? ஏடா காரிக்கால நிக்குது செவல. என் மாணவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 பேருமே லூசுதே. சொல்ல வேண்டிய அவசியம் நல்லா தெரியுது. ஊரி ஊரி சரி சரி நில்லு ஐயா சொல்லுங்க. மாடு டொக்காஸ் போடுமா? மாடு லேசா புது லாடா. டேய் விளைக்க பேசாம ஐயா மாட்டை கட்டிட்டு வாங்க, ஒரு குத்து போடுவான். இல்ல பத்திட்டு வந்ததை கூட நம்புனேன். எந்த ஊர்ல மாடு அப்படின்ட்டாங்க. அப்படி ஒரு போடு போடுங்க மாமா. இவர் தான் வந்து ரமேஷ் காந்த். அடி திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்க வாடி. திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்க வாடி. என்னடா பண்ற டேய்? என்ன சரியான லூசா இருக்கும் போலயே. ஏய் இது உங்க ஊர்ல ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்றான் மாமா. பிரபுதேவ மாமா வேமா ஸ்டெப் போடுங்க மாமா. பிரபுதேவா. திருவாரூர் தேரே பக்கம் வாடி, திருவிழா உனக்கு வைக்க வாடி. குட்டி அங்கே நிக்கிறான், தாளக்கரணை குத்திக்கிட்டு இருக்க. சொன்ன சொல்லி சுருக்குன்னு குத்துதடி, நீ வந்த சொல்லி கடக்குன்னு குத்துதடி. சரியான மொரட்டு லூசு குடும்பமா இருக்கும் போலயாப்பா. இது என்னது? கண்டெய்னர் லாரி. எத்தனை டயரு? 25 டயர். எங்க பட்டன்னு போச்சு போல. கட்டாங்க முட்டாங்க திட்டுங்க. எந்த ஊரை நோத்தா? நீ வண்டி ஓட்டினதான் நம்புறேன். எந்த ஊரோட இப்படி வண்டி ஓட்டினாயே? ஆமா லாரியை நிப்பாட்டி ஒரு குத்து போடுங்க மாமா. அடி புளிப்பா புளியங்காய புடவை கட்டுன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவக்காய் பருவத்தில குசக்கா, பார்த்தா பாவக்காய் பருவத்தில கொய்யக்கா. சோக்கா 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 நடக்கும் போது சொக்க வேணும் சொக்கா, பார்த்தா அடிச்சா அழகான.
சைக்கிள் கடையில் காத்தடிச்சிட்டு போய் சந்திரமதி அத்தா. அண்ணா என்னாச்சுண்ணா? நல்லா செய்யறானா? சின்ன பையலா இருந்தாலும் நல்லா தான் செய்யறான். அவன் என்ன போடாம வந்திருக்கான். அண்ணே வணக்கம். வெள்ளரி போலை கதையை சொல்ல வெள்ளரி பழம் கதையை சொல்லவும், கப்ளிங் ஓஸ் என்றால் என்ன விரிவாக சொல்லவும், ஜாலி பாய்ஸ் 18ஆம் குடி குட்டி விசுவாசிகள் அண்ணே கையில் 150 இருக்கு, மீதம் அக்கௌண்ட்ல அனுப்புறேன். ஆமாம், பொழந்து தள்ளிடுவேன். கப்ளிங் ஓஸ் என்றால் என்ன? நல்ல கொஸ்டின் தம்பி. இந்த மாதிரி அறிவான விஷயங்களை அண்ணன்ட்ட கேட்கணும். கப்ளிங் என்றால் என்ன என்றால், கப்புன்னு பிடிச்சிக்கிறோம், அது பேர் கப்ளிங். ஓஸ் என்றால் லென்த், அந்த ராட். எதுக்குப்பா கைதட்டுற? கப்ளிங் ஓஸ் உண்மையிலே சத்தியமாக தெரியாதாடா. நான் தாண்டா அசிங்க வார்த்தையை மறைச்சேன், அது கடைசியில் என் தலையிலே வந்து விழுந்துருச்சாடா. கப்ளிங் ஓஸு பயலுகடா. நன்றி என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. உண்ணமிங்கே உன்ன யாருங்கோ உடம்புல குறைகள் எல்லாம் உண்ணமில்லைங்கோ. இங்கே ஊனை யாருங்க உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனை இல்லைங்க. அட கொடுமையே. குரங்கு பிறந்து போனா முந்திரவில. ஏலே, உன்னை நான் பல்ட்டி அடிக்க சொல்லவே இல்லையே மிஸ்டர் ட்ரம்மு முண்டை. குத்து போடுங்க மாமா. ஒரு குசை போட்டு விடுப்பா, மயிர் கறி சாகட்டும். அனிதா, உண்மையிலே இவன் மயனா இருந்தா ஒரு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு துப்பிடுவேன். ஆத்தாடி, நான் எனக்கு கல்யாணம் நடந்து இப்படி புள்ள வரதுன்னா அம்புடுத்தேன். அம்மாட்ட பால் கேட்க கூடாது. அம்மாவுக்கு அடப்பு. வயசுக்கு என்ன காம வருது மயிர் மேலே. தம்பி அண்ணி சேமியா, எப்போ பார்த்தாலும் விரிச்சு போட்டுட்டே இருக்கேங்கண்ணே. என்னண்ணே உங்களுக்கு வந்து யானை பாய் மாதிரி அடிச்சுட்டு இருந்தாச்சே. பாத்தா பாகட்டுதடி உன்னா பரிசம் போட சொல்லுதடி, பரிசம் போட சொல்லுதடி. மேலே வாங்க பொன்னாடை பற்றி விடுங்க. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாத்துக்கும். ஒரு கைதட்டு கொடுங்க 3 பேர்த்துக்கும். அதே உண்மை. கலையிலே தான் மட்டும் நல்லா இருக்கும் என்று நினைப்பவன் முட்டாள். என்னால் முடிந்தது இந்த 3 கலைஞர்களை மேடையில் அறிமுகம் செய்தனால் 3 குடும்பங்கள் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம கிடைக்கிற கஞ்சியில் பாதி. அவ்வளோ. கண்டிப்பாக பப்புல அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆனந்தராஜ் அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ரமேஷ் காந்த் அவர்களுக்கு காந்துன்னு பேர் வச்சேன். காந்த் இது பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னே இழுக்குதுப்பா. அவன் மொளாத்தூள் கம்பெனியில் வேலை பார்த்தேன், அவன் காந்துன்னு வச்சேன். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த வண்ணாம்பாறைப்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலகத்தினுடைய சாம்பவான் நம் கள்ளிசேரியை சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்தாமரை நன்றி என்று இழந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளுக்காக முதலில் தமிழகத்துக்காக நீர் திறந்து விட்ட அழகர்சாமி ஐயாவுடைய சிலையை வண்ணாம்பாறைப்பட்டி கிராமத்திலே நான் திறப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். நீர் கொடுப்பவர்கள் உயிருக்கு சமம் நீர். அதை சந்த எங்கள் ஐயாவுடைய சிலையை திறக்கிறேன். கைதட்டலாம். நீர் தந்த ஐயா. இந்த சிலையை சொன்னதெல்லாம் கேட்கும். எப்படி? அதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. ஓ, இதுக்கு பட்டன் இருக்குங்களா? எப்படி? இப்போ ஒரு பட்டன் நமக்குன்னா ஓன்டியே மண்டி ஓடும். என்னங்க சொல்றீங்க? ஐயோ ஐயா, எப்ப பட்டன் ஆஃப் பண்ணப்பா போதும்.
தம்பி 2 பேரும் சேனுங்க இப்போ உள்ள. ஆக்கு போட்டது போதுமாம்மா. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறது கிக்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஜுகுன்னு ஏறுது கிக்கு எனக்கு. தவணை முறையில் தூக்குறேன். நேத்து பிடிச்சேன் என் பேண்ட்டை கிழிச்சேன். மாமா அந்த உரச்சாக்கா அவருங்க மாமா. ஏ பப்புலு இப்போ தூக்குங்க மாமா. பச்சை பைய தூக்கிட்டு என்னடி பகுமான மயிரா இருக்க? பச்சை பையன் இல்ல. நீ காலை தூக்குத்தா. வாரியா உன்னாலதான் முடியாத சின்ன குதி மைனே. மாடு புடி மாடு புடி மாடு. இது பால் கொடுக்குற கிரு மாடுறா. ஆனா ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உண்மையிலேயே. இதுல என்ன விஷயம்னா ஒல்லியா இருக்க ஆளுகளுக்கே இழப்பு வரும். என் பாவம் இழப்பு வருது இல்லப்பா. ஆய் வருதா? பூரி செட்டு மாதிரி நான் ஆடுற மாதிரி ஆடணும். நில்லுங்க மாமா. தன்னா தன்னா நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் உண்டாகும். என்ன செஞ்சிய கம்மா? ஆமா அதே மாதிரி போடுங்க. நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் உண்டாகும். என்ன எப்படா கரண்ட்? ரொம்ப சுத்துறா கிரீஸ் அடிக்கல பிடிக்குது. என் அழகு தேவதையே சொல்லுங்க. அழகு தேவதனே என் அருகில் வா. ரொமான்ஸ் மூடு. இந்த வந்துட்டாங்களே. டேய் உருண்டைக்கு பாலோடி பிள்ளை வர மாதிரி. இது ரொமான்ஸ் டைம். நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. சிலையா நெல்லு 3 பேர். ஏய் நான் தான் உனக்கு புரிஞ்சேன். அப்படியே ரொம்ப இந்த பசங்கலாம் எனக்கு இடைஞ்சலா இருக்குதுங்க. அவங்க இடைஞ்சலாக இருப்பாங்க. அப்புறம் இடைஞ்சலே இல்லாமல் உன்னை செஞ்சு விட்ருவாங்க. அந்த அளவுக்குலாம் அனிதா வச்சுக்க மாட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்ம பிள்ளைங்க தான். நம்ம பிள்ளைகளா? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இது பூரி செட்டு மாதிரியே நிக்குது. அவன் எப்போ பார்த்தாலும் ஆமை வடை வர்ற மாதிரியே இருப்பேன். அனிதா என்னங்க? ஏய் தம்பி இது தொப்புலால கிடங்கா? ஏன்டா கட்லா மீன் வளர்க்குற செங்கடங்கு மாதிரி இருக்காடா. அதை காட்டக்கூடாது. பயலு கூட நீரால் கடல் கொடுத்த பாடிடுவாங்க. நீ வா. உனக்காக சிவசமாதி அடை அன்னாருடைய இறுதிச் சடங்கு மாலை 4 மணி அளவில் நார்த்தாமலை அவுட்டரிலிருந்து கிளம்பும். இப்போத்தான் நம்ம 2 பேரும் நீ ரொம்ப உசு உசுன்னு சொல்லாத. அரைஞ்சூரியம். அப்புறம் நம்ம சரக்கு அடிக்கிறேன் பூண்டு ஊரா நக்குன மாதிரி மயிர் மலை. கொஞ்சம் ரொமான்ஸ் மூடுனா செக்ஸ் மூடோட பண்ணு. உசு உசுன்னு மயிர் மலை ரொமான்ஸை சொல்லுங்க. இது என்னடி கேஸ்டபிள் முண்டை உண்மையிலே இறந்துட்டாங்களா? இன்னும் வரவே மாட்டாங்க. நம்ம காதலுக்கு இடையோரே அந்த நாசமத்த வயல் வரும். அது ஒன்றும் கிடையாது. இருதலை முனி மண்ணை தின்ட்டு படுத்துக்கிறோம். அனிதா என்னங்க அந்த மாதிரி அனிதா இந்த பிள்ளை எந்திரிச்சிட்டாங்க. கேவலப்பட்ட முண்டை. டேய் மூத்தவனே வர்றா வர்றா. அம்மா நானும் உனக்கு பாப்பா ரெடி பண்ணுறோம்.
ஏலே கண்டாளிமனே, என்ன பாம்பு? பாம்பு செத்து போவோம். எவனும் பைக்கில் நிம்மதியாக போகக்கூடாது. போகும்போதே நிப்பாட்டி கச்ச கச்சனை அடிச்சுட்டு போ. ஆறுனுக்குன்னு அடிச்சுட்டு போட்டு இந்த கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இருக்க இந்த லகடுலாம் கம்பியை நெளிச்சிருவேன். சொல்லாத வந்துடுவாங்க காலி பையில. அவர் பிழைக்கிறது கடைசி. வாத்தியாருக்கு மூடாயிருச்சு. உனக்கு ஆய் வருதுன்னு பார்க்க திருப்பி அவங்க செஞ்சானே. ஏக்கா முட்டை சாப்பிட்டீங்களா? வாடை அப்படித்தான் தெரியுது. எப்பா நீ போப்பா, பெரிய விஞ்ஞானி. குசுல முட்டை குசா. அனிதா, உனக்காக அவன் விளக்கு பிடிக்க மாட்டான்டா. யார் அவனே காண்டா விளக்கு மாதிரியா இருக்க. முகரைய நல்லா பாருங்க. உனக்காக நான் வீட்டுக்குள்ள கொண்டே ஒரு நெருங்கக்கூடாது. உன் கழுத்துல ஒரு 100 முத்தம் கொடுக்கவா? மூணு பேரும் சிலையா நின்ட்டாங்கப்பா, ஜவுளி கடை மாதிரி. குழந்தைகளுக்கான அடகம் கருப்புசாமி டெக்ஸ்டைல்ஸ். ஐயா, எத்தனையோ சிலையை பார்த்துருக்கேன். முத விதற இப்போ 3 பேர்த்த சிலைய உழைச்சி விடவா? இங்கே ஒரு 4 ரூபா அடக்கு. 4 ரூபா செல்லாம போய் 20 வருஷம் ஆச்சு. செருப்புட்டு அடிச்சு போடுவேன். வரமாட்டாங்க இனிமேல். உன் மூக்குக்குள்ள நான் மசுரா இருப்பேன். அந்த மசுருலண்ணா எரிட்டாங்க. சிலையாயிருவாங்க. நீ பார்த்தா பயப்படுவாங்க. உன் கவட்டுக்குள்ள நான் வந்து இடியப்பம் புளிவேன். அந்த கவட்டுக்குள்ள அந்த முன்னாள் கிரிக்கெட் அம்பேர் கிளீன் போல்ட்டான்னு பார்க்குறாரு. பிள்ளையார் லேட்டாக தான் ஆடும். பிள்ளையார் சாமி வந்தது யாருன்னு கேட்டா தானே நிப்பாட்டுவாங்க. என் பக்கத்துலேயே வா, கேட்கவே கூடாது. நம்ம 2 சிலையாயிரும். சப்பா எந்த ஒரு ரைஸ் மில் மாதிரி சாமி ஆயிடுச்சு. உனக்கு எச்சி ஒருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லூசு. நோத்தா டரட்டன் டன் வர கொண்டியா? அப்போ காலையில் உன்னை மேலூரில் வெட்டிடுறேன். ஒரு குருநாதரை பேக் சட்டை அடிச்சேன். கூறு கொட்ட முட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ குனிஞ்சு கொடுக்க முடியாது. நம்ம வெளில தாண்டி அமல்கிட்ட பார்த்துட்டு போறாண்டி. டேய் செய்யக்கூடாது. ஆய் கத்து கொடுத்தவனுக்கே ரிவல்ஸ் அடி. குருநாதரே குண்டி அடிக்கிறாங்க. அது எப்படி கரெக்ட் தான். குருநாதர் குண்டி கூனா சரியா போச்சு. நீ பொத்து மயிர் மலை. நம்ம பிள்ளை வளரும்ல சாப்பிட்டு போறாங்க பண்ண. சரி வரா உன் உதடு எனக்கு வந்து டெப்ளேசர். அப்ப கருவ காட்டில் கொண்டு போய் அடிக்கவா? இருப்பா, அவங்க அநியாயம் பண்றாங்க. டேய்
நான் இப்ப பண்ணுவேன் பாரு. ஐ லவ் யூ அனிதா. ஐ டூ லவ் யூ. என்னதா ஊதியாவா இல்லை அவுஜாரின்ட்டு என்னமோ சொன்னாங்க ஊருகாயா. எப்படி தெரியுமா காதல போறேன். டேய் யாராவது அந்த பிள்ளைய பாட்டு பாடும்போது தொட்டீங்கன்னா உள்ள ஒய் மூங்கிக்க மட்டும் பிச்சிருவேன். தம்பி 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 நீங்க கொச்சை கயிறு தெரிஞ்சது போதும் மயிர்மேனே. அவன் அவன் மூத்தத்தை குடிக்கிறான். எவ்வளவு அண்ணி அண்ணின்றேன். எக்கோ வைங்க பங்காளி. ஹலோ ஹலோ கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஒத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா இந்த டூலர்ல வந்தவங்க பார்த்து போகணும்மா. மாறா இதுதான் கங்கார சிலை. எல்லாரும் ஜெல்பி எடுத்துக்கங்க. கண்ணுல தம்பி அவங்க ஏதாவது பண்ணும்போது நிப்பாட்டிடு. நீதான் எனக்கு முத வினைய. அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுங்கிறது. அடிப்பு நிப்பாட்டிடு. மிருதங்க அடிப்படா வெண்ண வேணே. அவங்க இந்த அடிச்சுட்டு அவங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க. தம்பி நீ வேணா ஒரு காப்போடு போடுறியாப்பா. வந்தல இருந்து உருக்கிறான்டா. கண்ணுல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமி ஏ ரஞ்சிதமி ஏ அஞ்சுதமி. வருது வருது விளக்க மாட்டேன் அடிச்சு போடுவேன். இது என்னங்க மனுஷனா கத்திக்கம்பா. உன்னை தொட்டாங்களாடி? அவங்க வரவே இல்லையா? வந்திருக்காங்க. எலிசத்த வாட வருதாடி. நீ ஒரு உதுத்தம் உண்டு. ஊத்து கூணி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதிகிறது. ஊத்து கூணி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒண்ணு சுதிகிறது. மக்க ஒரிஜினல் ஆந்தடா. இங்க பாரு பப்புளு பயலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பப்புளு பயலுகடா. ஒரு சின்ன வயசுல தன் குடும்பத்துக்காக படித்து கொண்டே சுமையை சுமக்கக்கூடிய பப்புல் போன்ற என் தம்பிகளை எம்கேஆர் தலை வணங்குறேன். கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலே பெருமையா பேசிட்டு இருக்கேன். ஓரின சேர்க்க ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி நம்பட்ட மாட்டு முண்டை உகரா சிலோன் அங்க வர்றா. குரங்கு மாதிரி வேடா வாய. ஏங்க இந்த ஜென்மத்தை என்ன சொல்றது? ஓனே கிடையாது. அந்த குரங்கு வந்து எனப்புறதுக்கு தயமாயிடுச்சு. இங்க வரு கம்மாயில கச்சா ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொடூரமான மனுஷனா இருக்காண்டா. ஊத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா பொண்ணு சுதிகிறது. அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சாரெடுத்து ஏச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா பக்கம். எவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சிட்டு எந்திரிச்சு போவாங்க. நீ உள்ள போய் நிச்சயமா யாடா. ஏ என்னங்க நரிச்சலையா? நாக்கு போட பார்த்தா ஒண்ணு சுதிகிறது. அடியாத்தா மனசுகம் பாடுது. உன்னத்தான் தொட்டதும்
சூடேறும் மெதுவாகத்தான் இப்போ கூட்டம் போகும் விட்டு நினைச்சுதான் கண்ணல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா அரே ராம் 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 சீதாவை இலங்கை கொண்டு போ அருமை ராம் கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை ஓட்டது இந்த நெஞ்சை அது எடை ஓட்டது காம்பூலந்தான் மாத்தாமள்ளி ஆய்ச்சி வந்த வச்சை கீழி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ஒட்டணும் ராதாவோ உனக்காகத்தான் இந்த அனித புள்ள புருஷனுக்காகத்தான் ஏன் கண்ணல பால ஒத்த வந்த அண்ணம்மா இங்க டூவலர்ல வந்த என் அண்ணன் தம்பிகள்லாம் பார்த்து மெதுவா போகணும் ப்ரோ ஓகே பார்த்து போயிட்டு வாங்க